கிறிஸ்துவுக்குள் அன்பு உள்ளங்களை ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளிலும் நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 7ஆம் தேதி 9வது மாதம் 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, மனுஷனுடைய இருதயம் என்ன செய்யுமா? அவனுடைய வழிகளைத்தான் இந்த நாட்களில் யோசிக்கும். நான் எப்படி இருக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், யாரை இன்றைக்கு நான் இந்த நாட்களில் ஏமாற்ற வேண்டும், யாரை எப்படியான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவனுடைய இருதயம் இந்த நாட்களிலே அப்படியாக யோசித்து கொண்டிருக்குமாம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே இந்த நாட்களே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய வேத வார்த்தை இந்த நாட்களில் இந்த மிகுதி பகுதியிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பாருங்கள், அவனுடைய நடைகளை அங்கே உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். இப்போ மனுஷனுடைய இருதயத்திலே மனுஷன் இருதயத்திலே எதை சொன்னாலும், எதை செய்தாலும், எதை யோசித்தாலும், ஆனால் அங்கே அந்த காரியங்கள் அங்கே உறுதிப்படுவதில்லை. ஏனென்றால் அவருடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தராய் இருப்பதனால் கர்த்தர் தான் இந்த நாட்களிலே எல்லா காரியத்தையும் இந்த நாட்களிலே செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். சில தேசத்தை ஆளுகிறவர்கள் இந்த நாட்களில் என்ன செய்வார்கள்? தங்களுடைய அயல் தேசங்களை, அதாவது எல்லைகளை விஸ்தார பண்ணும்படியாக, அயல் தேசங்களை பிடிக்கும்படியாக அந்த நாட்களை வாஞ்சிப்பார்கள். அதனாலே அந்த ஜனங்களை இந்த நாட்களை தங்களுடைய படை பலத்தோடு இந்த நாட்களிலே வைத்து, இந்த நாட்களை இராணுவ பலத்தோடு வைத்து அந்த ஜனங்களை ஒடுக்கும்படியாக அந்த நாட்களை செயல்பட்டு கொண்டு வருவார்கள். ஆனாலும் பாருங்கள், ஆனால் கர்த்தர் இந்த நாட்களில் என்ன செய்வார்னு சொன்னால், அங்கே அந்த சிறுமைப்பட்டவன் நெருக்கப்படுகிறவனுக்கு கர்த்தர் இந்த நாட்களே உதவி செய்வார். அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிற வேளையில் அதே விதமாகத்தான் அவர்களுடைய அந்த மனுஷனுடைய இருதயமும் அவனுடைய வழியும் இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களே எப்படியாக இருக்கிறன்னு சொன்னால், அவருடைய காரியங்களை யோசிக்கிற வேளையிலேயே பாருங்கள், கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், கர்த்தர் அங்கே அவனுடைய வழிகளை இந்த நாட்களை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தராயிருக்கிறார். அப்படியானால் கர்த்தருடைய திட்டத்தின்படி தான் காரியங்கள் இந்த நாட்களில் செயல்படும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தினுடைய வழிகளும் நம்முடைய யோசனைகளும் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வழிகளுக்கும் கர்த்தருடைய யோசனைகளுக்கும் புறம்பாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் மனுஷன் நினைப்பதொன்று, ஆனால் தெய்வம் நினைப்பதொன்று என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே நம்முடைய இருதயத்திலே நாங்கள் அதை செய்வோம், இதை செய்வோம், அப்படியான காரியத்தை செய்வோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே யோசித்து கொண்டிருக்கிற வேளையிலே, ஆனால் தேவன்தான் நம்முடைய வழிகளை அங்கே உறுதிப்படுத்துகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாங்கள் பாருங்கள், வேதத்திலே சொல்லப்படுகிறது, ஐஸ்வர்யவான் ஆண்டவரிடத்திலே வந்து இந்த நாட்களை சொல்லுகிறார், அவருடைய களஞ்சியங்கள் எல்லாவற்றையும் நிறைத்து வைத்து விட்டு அவன் சொல்லுகிறான், என் ஆத்மாவே நீ சந்தோஷமா இருப்பா, அப்படி என்றால் எல்லாவற்றையும் இந்த நாட்களில் உனக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் நான் சேர்த்து வைத்து விட்டேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் பேசுகிறார், மதிகடனே, இன்றிரவு உன்னுடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுமா இருந்தால் உன்னுடைய நிலைமை என்ன மாதிரி இருக்கும் என்பதைத்தான் ஆண்டவர் அந்த இடத்துல. அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தினாலே நாங்கள் நினைக்கிற காரியங்கள், நம்முடைய இருதயத்தினாலே இந்த நாட்களிலே யோசிக்கிற காரியங்கள், அவைகள் இந்த நாட்களிலே கர்த்தருக்கு அங்கே புறம்பானதாக இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் நினைத்தால் தான் இந்த நாட்களிலே நம்முடைய வழிகளை அவர் உறுதிப்படுத்த முடியும். நம்முடைய இருதயத்தின் யோசனைகளாலே நாங்கள் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. இரவிலே படுக்கிற வேளையில் இருதயத்தில் யோசித்து கொண்டிருப்போம், நாளை நாட்களில் இந்த நாட்களில் என்ன காரியத்தை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், இப்படியாக செய்ய வேண்டும் என்று தீர்மானத்தை, பெரிய காரியங்களை யோசித்து கொண்டு இந்த நாட்களில் இருப்போம். ஆனால் அன்றிரவு அவர் மரிப்பாராயிருந்தால் அவருடைய திட்டங்கள், அவருடைய தீர்மானங்கள் எங்கே போகும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த நீதிமொழி புஸ்தகத்திலே ஞானியாகிய சாலமோன் இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களில் இந்த வார்த்தையை இந்த நாட்களில் எழுதி வைத்துக்கிறதை பார்க்கிறோம். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், என்ன வழியிலே போக வேண்டும் என்பதை யோசிக்கும், ஆனால் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ நம்முடைய கர்த்தர் என்பதை இந்த வார்த்தை ஊடாக அங்கே அறிந்து கொள்ளக்கூடிய. அதனாலே அருமை பிள்ளைகளே,
இருதயத்தின் நினைவினாலே, இருதயத்தின் காரியங்களினாலே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டவோ தேவனுடைய காரியத்தை இந்த நாட்களில் செய்ய முடியாது. தேவன் உங்களுடைய நடைகளை உறுதிப்படுத்த வேண்டும். கர்த்தர் இந்த நாட்களில் அப்படி செய்வாராயிருந்தால்தான் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டி எழுப்ப முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.